இப்போ பார்த்தோன்னா காவேரியும் விஜய் என்ன செய்கிறாங்கன்னா குட்டி காவேரியை தேடி போயிட்டுருக்காங்க. அந்த காரில் போகிறப்ப நம்ம விஜயோட சித்தப்பாவும் போயிட்டுருக்காங்க. அப்போ விஜயும் அவங்க சித்தப்பாவும் பேசிகிட்டே வராங்க. ராகவன் வந்து காணா அந்த மாதிரி ராகவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராவனை பற்றியே பேசியிருக்கிறப்பே உடனே நம்ம காவேரி சொல்கிறாங்க, இந்த ராகவன் வந்து பசுபதியோட மைண்ட் தானே, அவங்க தான் எங்கள் குடும்பத்தையே கெடுத்தது, எங்களோட சொத்தை வச்சுக்கணும்னு நினச்சது, எங்கள் அப்பா சாரு காரணம் எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறமே விஜய்க்கு பழைய ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அம்மா எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி நான் நிறையா விஷயத்த மறந்துட்டேன், எங்கள் அம்மா தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து ஐயோ பழைய ஞாபகம் வந்துச்சு, நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ராவணனை தேடி தேடி தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கடுத்து அவர் காரோடைய நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அடி நல்லா நொக்கு நொக்குன்னு நோக்கி அதுக்கடுத்து நம்ம காவேரி பாப்பா கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாகிறாங்க. சீக்கிரத்தில் காவேரிக்கு வந்து பழைய நினைவெல்லாம் வந்துடும். நீங்கள் என்ன சொல்லுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.